காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேசி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். விரிவுபடுத்தலாம். எங்களுக்கு யானை பசி. முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு அரசே இங்கே இருக்கிறது. இந்த நூலகத்தின் யானை பசிக்கு தமிழ் அன்பர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கைப்பிடி சோறு தர வேண்டும். தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய படிச்சோறு தர வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நண்பர் அறிமுக உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. மாத்தமிழால் மாண்பு பெற்ற மாக்கவிஞர் கவி பேரரசு வைரமுத்து ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பல்கலைக்கழகத்தின் விதைகளை விதைத்த வள்ளல் அழகப்பர் எங்களுக்கு கிடைத்த வரம். இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் வளர்தமிழ் நூலகத்தை நிறுவ முடிந்தது என் குடும்பத்தாருக்கு கிடைத்த பெரும் பேர். இந்த நூலகத்தை பல வகைகளில் மேம்படுத்த வேண்டும். கல்வெட்டியல், தொல்லியல் மற்றும் பல இயல்களின் துணையோடு தமிழ் மொழியின் வரலாற்றை நினைவுகூரும் வகையில் சுவரோவியங்கள், சித்திரங்கள் என்று பல வழிகளில் இந்த நூலகத்தை துணைவேந்தரின் துணையோடு நாங்கள் மேம்படுத்துவோம். புத்தகங்கள் வாங்குவதற்கும் சேகரிப்பதற்கும் மட்டும் தமிழ் அன்பர்களாகிய நீங்கள் உதவுங்கள் என்று வேண்டுகிறேன். இந்த நூலகத்தின் கொள்ளளவு மிக மிக அதிகம். இன்னும் விரிவுபடுத்தலாம். எங்களுக்கு யானை பசி. முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு அரசே இங்கே இருக்கிறது. இந்த நூலகத்தின் யானை பசிக்கு தமிழ் அன்பர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கைப்பிடி சோறு தர வேண்டும். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக விழாவில் வளர்தமிழ் நூலகம் திறப்பு குறித்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேசிய நேரலை காட்சிகளை பார்த்தோம். கோவையில் ஷேர் மார்க்கெட் என்று வாட்ஸ்அப் குழு ஆரம்பித்து பல கோடி ரூபாய் மோசடி செய்த நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மோசடி நபர்களுக்கு 39 வங்கிக் கணக்குகளை தொடங்கி கொடுத்தவர் சிக்கியது எப்படி? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கோவை தண்ணீர் பந்தல் பகுதியை சேர்ந்த 71 வயதான யுவராஜ் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். ஓய்வு பெற்ற பிறகு கிடைத்த பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வது தொடர்பாக ஆன்லைனில் தகவல்களை தேடியிருக்கிறார். அப்போது ஒரு பிரபல நிறுவனத்தின் பெயரில் உள்ள வாட்ஸ்அப் குழுவில் யுவராஜ் இணைக்கப்பட்டுள்ளார். அதில் ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் தொடர்பாக ஏராளமான தகவல்களை பலர் பதிவு செய்துள்ளனர். இதனை உண்மை என்று நம்பிய யுவராஜ் அதில் கூறப்பட்டிருந்த வங்கிக் கணக்குகளுக்கு பணத்தை அனுப்பியிருக்கிறார். பல தவணைகளில் 1,65,00,000 ரூபாய் பணத்தை ஆன்லைன் மூலமாக அனுப்பியுள்ளார் யுவராஜ். ஒரு கட்டத்தில் தனக்கு லாபம் அசல் என்று எதுவும் வராததை உணர்ந்த யுவராஜ் அந்த பணத்தை எடுக்க முயன்ற போது முடியாமல் போனது. உடனே தனியார் நிறுவனத்தினர் கொடுத்த எண்ணில் தொடர்பு கொள்ள அதுவும் செயல்படாமல் இருந்துள்ளது. ஆன்லைன் மூலமே கேட்டபோது மேலும் பணம் செலுத்தினால் மட்டுமே முதலீடு செய்த பணத்தை எடுக்க முடியும் என்று கூறியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த யுவராஜ் கோவை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் யுவராஜ் பணம் அனுப்பிய வங்கிக் கணக்கை ஆய்வு செய்தனர். அப்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த மாதப்பன் என்பவருடைய 2 வங்கிக் கணக்கிற்கு மட்டும் 13 லட்சம் ரூபாய் அனுப்பியிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் மாதப்பன் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்த போது அடிக்கடி அவருடைய வங்கிக் கணக்கிற்கு பலர் பணம் அனுப்பியிருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து மாதப்பனை பிடித்த கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் மாதப்பனை ஒரு கருவியாக பயன்படுத்தி வேறொரு கும்பல் பல கோடிகளை மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. மாதப்பனுக்கு டெலிகிராம் செயலி மூலமாக மர்ம நபர்கள் பழக்கமாக்கியுள்ளனர். மாதப்பன் பெயரில் வங்கிக் கணக்குகளை துவங்கி அதை தங்களிடம் கொடுத்தால் 5% கமிஷன் தருவதாக மர்ம நபர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு ஒப்புக்கொண்ட மாதவன் பல்வேறு வங்கிகளில் தன்னுடைய ஆவணங்களை கொடுத்து வங்கிக் கணக்குகளை துவங்கி அதன் விவரங்களையும் ATM அட்டை என்று அனைத்தையும் மர்ம நபர்களுக்கு வழங்கியுள்ளார். மோசடி செய்து பணம் சம்பாதிக்கக்கூடிய மர்ம நபர்கள் மாதப்பன் வங்கிக் கணக்கிற்கு பணத்தை அனுப்ப சொல்லி அதை அவர்கள் ATM மூலமாக எடுத்திருப்பது தெரிய வந்தது. ஒவ்வொரு முறை பணம் வரும்போது மாதப்பனுக்கு அவர்கள் கமிஷன் கொடுத்ததால் மாதப்பனும் கண்டு கொள்ளாமல் இருந்துள்ளார்.
தொடர்ந்து மாதப்பன் மொத்தம் தன்னுடைய பெயரில் 39 வங்கிக் கணக்குகளை துவங்கி அதன் விவரங்களை மோசடி நபர்களிடம் கொடுத்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த வங்கிக் கணக்குகளில் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு பண பரிவர்த்தனை செய்யப்பட்டிருப்பதை பார்த்து போலீசாரே அதிர்ச்சி அடைந்து விட்டனர். ஷேர் மார்க்கெட்டுகளில் பெயரில் கொள்ளையடித்தவர்களுக்கு உதவி செய்ததாக மாதப்பனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். யுவராஜ் இழந்த பணத்தை மீட்கக்கூடிய பணியில் ஈடுபட்டுள்ளார். ஆன்லைனில் முதலீடு செய்பவர்கள் கவனமாக செயல்படுமாறும் இதுபோன்ற சீட்டிங் நபர்களிடம் சிக்க வேண்டாம் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.